ஸோ ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருளை பற்றி நிறைய கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பொருள் வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும் நான் கற்றுக்கினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான் மக்களே வாங்கியிருக்கேன். இப்போ நான் புதுசாக வந்து கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ என்ன கேமரா வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கெனான்லேருந்து R50 வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கேமராவும். இது வந்து மிரர்லெஸ் கேமரா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயமும் நான் வாங்கினேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் இப்போ தான் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி கரகரன்னு கேட்குமா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நல்ல மைக் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். கேமராலேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து டிஜிடெக் தான். ஆனால் அது கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கேமரா வந்து ரிவீல் பண்ணி நான் காட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு பேக் ஒன்று வாங்கி அது உள்ளவே நான் போட்டு வச்சுட்டேன் மக்களே. நம்ம வந்து கேமரா இதில் தான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா. ஸோ என்ன மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் R50. நம்ம வந்து கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம கேமரா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மக்களே. பேட்டரிக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் போடுற மாதிரி பேட்டரிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு வந்து நம்ம தனியாக தான் மக்களே வாங்கணும். அதே மாதிரி நான் தனியாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பேட்டரி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பேட்டரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ பேட்டரி போட்டதுக்கப்புறம் பாருங்க, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேமராவை ஆன் பண்ணிக்கலாம் மக்களே. இங்கே பாருங்கள், இங்கே ஆன் பட்டன் இருக்கும் கேமராக்கு எப்போவுமே. எல்லாருக்குமே சில பேர் கேமரா யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கே லென்ஸ்க்கு வந்து ஒரு மூடி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து என்ன ஒன்றுன்னா, நம்ம வந்து லென்ஸை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணால் தான் இங்கே வந்து கேமரா வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். இப்போ ஜூம் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதான் மக்களே. அப்புறம் இதில் இன்னொன்று காட்டுறேன், இருங்க ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் மைக் வாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் மைக்கு. இதுவும் சேம் தான், இதே பிராண்ட் தான், டிஜிடெக். ஸோ டிஜிடெக்கில் வந்து இந்த மைக் தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த காலர் மைக் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வாங்கியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம கேமராவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே கேமரா மேலே வந்து இங்கே நம்ம ஃப்ளாஷ்க்கு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ வந்து இங்கே மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மைக்குக்கும் நமக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. மைக்குக்கும் கேமராக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து சைடில் வந்து கேமரா சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க மைக்குக்கு. ஸோ இங்கே வந்து மைக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைக் வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மைக் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு கேமராவில். ஸோ இதில் வந்து மேக்னெட் வரும் மக்களே. அது வந்து நம்ம வந்து காலரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து கேமரா வைக்கிற மக்களே. இதை ஃபோனில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கேமரா வைக்கிறேன். ஸோ கேமராவில் வீடியோ பார்க்கலாம் இதுக்கப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கேமராவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்து கேமராவில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ என்னோடய கேமரா, என்னோடய மைக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா நாய்ஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரில. அது கிளியர் பண்ணுறதுக்கு எதனா வந்து இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நானும் அதே மாதிரி வந்து பண்ணி கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் சூப்பரான வீடியோ வந்து கேமராவில் எடுத்து நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.